வெல்கம் டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் வந்து ரொம்ப நாளாக ஒரு எல்இடி வந்து இதாக கிடந்துச்சு. இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்க சொல்லியிருந்தாங்க. அப்போது இதை கழட்டி பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு இது இருக்க கெப்பாசிட்டரெல்லாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு 2 கெப்பாசிட்டர்ஸ் இருந்திருக்கு. இந்த கெப்பாசிட்டர் வந்து நமக்கு பிளாஸ்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் பிளாஸ்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் பேட்டரியும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போது ரெடி பண்ணுறோம். பட் இந்த மாதிரி பேட்டரி நம்ம வந்து அடிக்கடிக்க இதாகிறதுனால இதுக்கு வந்து நான் லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ண போகிறேன். அந்த லித்தியம் அயன் பேட்டரி நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த போர்டு யூஸ் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜர், நம்ம நார்மல் மொபைல் சார்ஜர், இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் சார்ஜர்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு 50 rupees தான் வரும். ஸோ இந்த லித்தியம் அயன் பேட்டரி இது வந்து நமக்கு சார்ஜும் வந்து நல்லாவே நிற்கும். ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறேன். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த போர்டில் இருக்க சுவிட்ச் மட்டும் எனக்கு வேணும். ஸோ நான் இந்த ஒயர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை மட்டும் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லித்தியம் அயன் பேட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்னு சொல்லிட்டு இது வந்து பாசிட்டிவ் அவுட்டு, இது வந்து நெகட்டிவ் அவுட்டு. இது பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ பேட்டரியில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து பேட்டரியோட நெகட்டிவ். ஓகே, இப்போ வந்து நமக்கு லைட் நல்லா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை கனெக்ட் பண்ணி லைட் நல்லா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து லைட் நல்லா தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த போர்டில் இருக்க ஸ்விட்சோட கனெக்ஷன்ஸை மட்டும் நம்ம இது பண்ண போகிறோம். இதுலேயே வந்து நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. லோன் ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் வந்து
ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்இடி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நெக்ஸ்ட் ஓகே, நமக்கு அந்த கனெக்ஷன் தேவையில்லை. நான் வந்து டைரெக்டாகவே கொடுக்க போகிறேன். இல்லை நம்ம அப்படியே கொடுக்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸி சிம்பிளான கனெக்ஷன் தான். எல்இடி பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். சரி, ஓகே, அப்படியே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, எல்இடியோட நெகட்டிவ். ஓகே, இதை வந்து பாசிட்டிவ், இதை வந்து எல்இடியோட பாசிட்டிவில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எல்இடியோட பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இது வந்து நெகட்டிவ். ஓகே, இப்போ வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடிடி ஜிஎன்டின்னு இருக்குங்களா, இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ் அண்ட் த கிரவுண்ட். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லோ, ஹை. ஓகே, நமக்கு இதுவே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரியோட பிஎம்எஸ் போர்டு இருக்குது. இந்த பிஎம்எஸ் போர்டில் வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு இது போகுது. இப்போது இந்த பவர் சப்ளையோட கனெக்ஷன்ஸ் வந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. ஸோ வந்து நமக்கு இதில் சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணாலும் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ண முடியாதனால தான் நான் வந்து இந்த பிஎம்எஸ் போர்டு வச்சுருக்கேன். இந்த பிஎம்எஸ் போர்டை இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம என்னோடய மொபைல் சார்ஜரை நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெட் லைட் எரியுது இல்லைங்களா, இது வழியாக நமக்கு இது சார்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இந்த போர்டு வழியாக என்னோடய பேட்டரி கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கனால இது லோ ஹை பிரைட்னஸ் கம்மியாக பிரைட்னஸ் அதிகமாக இதை வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, இது அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு 80 ருபீஸ்லாம் ஒரு இது கூட நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து ஹை பிரைட்னஸ். ஓகே, இது வந்து லோ, இது வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக லைட்டு பிரைட்னஸ் இதாகும். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டென்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.